அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா தன்னுடைய பொண்ணுக்கு மனம் முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு சுயம்வரத்தை தன்னுடைய அரண்மனையில கூட்டினார். அப்போ அக்கம் பக்கம் இருக்கிற நாட்டுல இருக்கிற அந்த இளவரசர்கள், தன் சொந்த நாட்டுல இருக்கிற இளவரசர்கள், வாலிபர்கள், படிச்சவங்க, அந்த மாதிரி யார் ஒன்னாலும் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரையும் கொடுத்தாராம். ஆனா ஒரே கண்டிஷன், அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியில அரசரையும் அந்த இளவரசியும் கவர்ற மாதிரி யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பேன்னு ஒரு கண்டிஷனையும் வைக்கிறார். ஸோ அந்த சுயவரம் நடந்தது. அதுல எல்லா நாட்டு இளவரசர்களும் வராங்க. தன்னுடைய சொந்த நாட்டில இருந்தும் நிறைய இளைஞர்களும் படிச்சவங்களும் வராங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு. நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல செஞ்ச நல்லவைகள்ல மிகவும் நல்லவைகள்ல இருந்து ஒரு நல்லதை மட்டும் நீங்க சொல்லணும். அதாவது அவங்க செஞ்ச நல்லதுங்கள்ல இருந்து ஒரு நல்லது, ரொம்ப நல்லதுன்னு நீங்க எதை ஃபீல் பண்றீங்களோ அதை இங்க சொல்லணும். அது எங்களுடைய மனசை கவர்ந்திருந்தா அவங்களுக்கு தான் என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ராஜா உறுதியா இருக்கிறார். அதே போல ராஜா எந்த மாதிரியான மாப்பிள்ளையை தன்னுடைய மகளுக்கு எதிர்பார்க்கிறாருன்னா, நிறைய அரண்மனைகளோட, சொத்து பத்துகளோட, நகைகளோட, பொன் பொருளோட, எல்லா வசதிகளோட ஆடம்பரமா இருக்கிற ஆளை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வசதியெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு நல்ல மனுஷனா அவன் இருக்கணும். நல்ல பண்பு இருக்கிறவனா, நல்ல குணம் இருக்கிறவனா அந்த மனுஷன் இருக்கணும் அப்படின்னு மட்டும் பாக்குறாரு. நல்ல பண்பாளனா தன்னுடைய மகளுக்கு புருஷனா வரணும். அவர் ஏன் அப்படி நினைக்கிறாருனாக்கா, என்கிட்ட ஏற்கனவே எல்லா சொத்தும் இருக்கு, நல்ல பேரு, புகழ், பொன் பொருள், அரண்மனை, வீடு, வாசல், எல்லா சொகுசுமே என்கிட்ட இருக்கு. அதனால என்னுடைய மகளுக்கு அதை மறுபடியும் ஒரு பணக்காரனை பார்த்தோ, ஒரு பக்கத்து நாட்டு இளவரசனை பார்த்தோ கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. என்னுடைய மகளை கட்டிக்கிறவன் ஒரு நல்ல குணவானா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதைத்தான் தன்னுடைய மகளும் நினைக்கிறார். ஸோ அப்படியா கூட அந்த சுயமரத்துல ஒரு 3 இளைஞர்களை கடைசியா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 3 இளைஞர்கள்ல அவங்க 3 பேருமே சொன்ன கருத்துமே, அவங்க அவங்க செஞ்ச நல்லதுங்களுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சவைகள் இல்லை. அவங்க 3 பேருமே ஒரே ஈக்குவலா, ஒரே ரேங்கா மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல யாருக்கு இப்ப தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு குழப்பம். ஸோ யாரை விசாரிச்சா இதுக்கான விட கரெக்டா தெரியும்னு ராஜாவுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்குது. அதாவது வேலூர் மாவட்டத்துல சேர்க்காடு கிராமத்துல வாசுதேவன் ஒருத்தன் இருப்பான். அவங்ககிட்ட போய் விசாரிச்சோம்னாக்கா இதுக்கான விட கரெக்டா தெரியும்னு சொல்லிட்டு அந்த வாசுதேவனை பார்க்க போனார். அந்த வாசுதேவன் அந்த ராஜாவினுடைய அந்த குழப்பத்துக்கு அழகா பதில் சொல்லி அமைச்சார். யாருன்னு பாக்குறீங்களா? நான் தான். சும்மா ஒரு பண்ணுக்காக சொல்றேன். ஓகேங்களா? அதாவது முதலாவதா ஒருத்தனை விசாரிக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்னா, நான் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். அந்த பிச்சைக்காரன் இனியும் அவன் பிச்சைக்காரனாவே இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவன் சுயமா சம்பாதிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தொழிலையும் வச்சு கொடுத்து என்னுடைய சொந்த செலவுலயே அந்த தொழிலிருந்து வர்ற வருமானத்தை அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமா பயன்படுத்திக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு அவன் பிச்சை எடுக்கிறது இல்லை, அவன் ஒரு தொழிலை செஞ்சு போயிடுச்சுக்கிறான்னு சொன்னான். ஓகே. 2வதவனா கேட்டவனுக்கு பார்த்தாக்கா அவன் என்ன காரணத்தை சொன்னான்னாக்கா, நான் கடை தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறா. அந்த மூதாட்டியே ஒரு காளை மாடு முட்டணும்னு ஓடி வருது. என்னுடைய உயிரையும் துச்சமென மதிச்சு அந்த காளை கிட்ட இருந்து அந்த மூதாட்டியை நான் காப்பாத்தினேன். இதுதான் என்னுடைய வாழ்நாள்ல நான் செஞ்ச நல்லதுகள்லயே மிகவும் நல்லது அப்படின்னு அவன் சொன்னான். 3வதா ஒருத்தன் என்ன சொன்னான்னா,
நான் ஒரு மலை பயணம் போயிருந்தேன். அந்த மலையினுடைய உச்சியில ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு ஒரு பாறையின் மேல நினைவிழந்து படுத்துட்டு இருக்கிறான். அந்த பாறைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150, 200 அடி பள்ளம் இருக்கு. அதுல விழுந்தாக்கா உயிரே மிஞ்சாது. அவனை யாருன்னு இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது அவன் எனக்கு ஏற்கனவே கெடுதல் பண்ணவன். என்ன அவன் எதிரியா நினைக்கிறவன், பகையாளியா நினைக்கிறவன். ஆனா நான் அவனை எதிரியாவும் பகையாளியும் நினைக்கல. ஆனா என்னுடைய உள் மனசு சொல்லுது அவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம், இல்ல அவனை இந்த பாறையிலிருந்து உருட்டிட்டு போயிடலான்னு என் கூட வந்தவங்களும் உள் மனசு சொல்லுது. ஆனா அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாம அவனை வந்து காப்பாற்றணும்னு ஒரே முனைப்பா அவனை எழுப்பி அவனுக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சு அவனை தெரிய வச்சு மெதுவா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்த்தேன். இதுதான் நான் செஞ்ச நல்லதுகள்லயே மிகவும் நல்லது அப்படின்னு மூணாவதா வந்தவங்க சொன்னான். இப்போ அந்த வாசுதேவன் அந்த ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். நீ அந்த மூணாவதா சொன்னா இல்லையாப்பா, அவனுக்கு உன்னுடைய பொண்ணை கட்டி வச்சிரு. இந்த உலகத்திலேயே தன்னுடைய எதிரியையும் மன்னித்து உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் போற்றப்படுபவன். இந்த உலகமும் அவனை தான் வரலாறாக ஏற்றுக்கொண்டு போற்றி இருக்கிறது. அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. காந்தியடிகளும் அதை தான் பின்பற்றினார். இயேசுபிரானும் அதைத்தான் செய்தார். அதனால வந்து நீ மூணாவதா சொன்னா இல்லையப்பா, அவனுக்கு உன்னுடைய பொண்ணை கட்டி வச்சிருந்தா அந்த வாசுதேவன் அட்வைஸ் பண்ணி அமிச்சான் அந்த ராஜாவுக்கு. ராஜாவும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டு அப்படியே அந்த மூணாவதா இருக்கிறவனுக்கு தன்னுடைய மகளையும் முடிச்சு வச்சான். இது 1980, 90களில் அகில இந்திய வானொலியில தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி தொகுப்புல சொன்ன ஒரு சின்ன கதை. அதை திருத்தி ஒரு ஃபன்னியா இருக்கட்டுமே என் பேரை போட்டு சொன்னேன். அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான மிகவும் கஷ்டமான ஒரு செயல் எதுன்னா தன்னுடைய எதிரியை மன்னிக்கிறது. அதுலயும் மன்னிச்சு அவனுக்கு நல்லது செய்யுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நமக்கு ஒருத்தன் தவறு, அதாவது நமக்கு ஒருத்தன் தீமை செய்யறான்னா அதை மன்னிச்சு அவனுக்கு நல்லது செய்யற அந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த அகிம்சை பாராட்டுற அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அதுதான்டா இந்த உலகத்துல இருக்கிற நல்ல பண்புகள்லயே தலை சிறந்த பண்பு, மிகவும் கடினமான பண்பு. அதை நம்ம அதை நம்ம அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுதுதான் நமக்கு வந்து இந்த உலகத்துல நமக்கு வரலாறு எழுதப்படுதுன்னு வள்ளுவனே சொல்லிட்டு போயிட்டான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருத்தன் நமக்கு செஞ்ச தீமையை அப்பவே மறந்துறது நல்லதுடா. அதை நம்ம பகலை பாராட்டி நம்ம உள்ளுக்குள்ளே மெடிடேட் பண்ணி அவனை எப்ப சமயம் பார்த்து பழி தீர்க்கணும்னு நம்ம எண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்நாள் தான் வீணா போகும். நம்ம அந்த பகைமை உணர்வு அவனையும் கொள்ளும், நம்மையும் கொள்ளும். நாள்பட உள்ளவே வச்சு புழுங்கிட்டு அது உள்ள நாத்தம் அடிச்சு நம்மளையும் அது சாகச்சிருந்தா ஒரு நாளைக்கு பகைமை பாராட்ட வேண்டாமே, பகையாளியையும் அன்பாக நம்முடைய அன்பால அவர்களுக்கு வந்து புன்னகை செய்வோமே, நல்லது செய்வோம். இதைத்தானே வந்து காந்தியடிகள் செஞ்சாரு. வெள்ளக்காரன் வந்து துப்பாக்கி முனையில வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை வந்து அடக்கி ஆளணும்னு நினைச்ச அந்த சமயத்துல தன்னுடைய அகிம்சையால அவர்களுடைய மனதினை பூக்க வைத்து இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. வெறும் ஆத்மாவா இருந்த அந்த காந்தியடிகள் மகாத்மாவாக உயர்ந்தாரே, போற்றி புகழப்படுகிறாரே. இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் தலை வணங்குகின்ற அந்த காந்தியடிகள் அவர் ஃபாலோ பண்ணது அந்த அகிம்சை தானே. அவரை வந்து வெள்ளக்காரங்கிட்ட போய் அடிக்கு அடி, உதைக்கு பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு ரத்தம் இல்லாம அவனை மன்னிச்சு தன்னுடைய அகிம்சையால நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து பெருந்தலைவர்களில் ஒருவராக சேர்ந்தாரு. அந்த குணத்தை தாங்க நம்ம இன்னைக்கு போற்றி பேண வேண்டும். அமெரிக்க அதிபர்கள்லேயே தலை சிறந்த அதிபராக போற்றி இன்றளவும் புகழப்படுகின்ற ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கிற கூலியினுடைய ஒரு மகன், கருப்பினத்தை சார்ந்தவன்.
அவர் அமெரிக்க அதிபரா இருக்கும் பொழுது தன்னுடைய அந்த பார்லிமெண்ட்ல உரை நிகழ்த்துற அந்த சமயத்துல எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தன் கேலி பண்றதுக்காக மிஸ்டர் ஆபிரகாம் லிங்கன், உங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூ இன்னும் என்கிட்ட கிழியாம நல்லா இருக்குன்னு அவனை டீஸ் சொல்லாம சொல்லி டீஸ் பண்ணானே, அவனை எப்படி ஆபிரகாம் லிங்கன் வந்து பழித்திட்டாருன்னு பாத்தீங்களா? அவர் சொன்னாரு பதிலு, அந்த ஷூ கிழிஞ்சிட்டு இருந்தா என்கிட்ட கொடுப்பா, நான் தச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அன்பால அவனை அடிச்சாரு. தன்னுடைய அகிம்சையால அவனை அடிச்சாரு. அவர் நினைச்சிருந்தாக்கா அவனை என்ன ஒன்னாலும் பண்ணிருக்கலாம். நான் அதை எல்லாத்தையும் செய்யாம தன்னுடைய அகிம்சையால, தன்னுடைய அன்பால, தன்னுடைய நல்ல குணத்தால அவனை தலை குனிய வச்சாரு. அந்த பண்பு தான் இன்றைக்கு உலகளவில் போற்றப்படுகின்ற ஒரு பண்பா இருக்கு. சாதாரண மக்களாகிய நாம் அதை ஏன் நம் கையில் எடுத்து அதை நாம் பின்பற்றக்கூடாது? நாம ஏன் பகைமை பாராட்ட வேண்டும்? நாம ஏன் வந்து பகைமை உணர்வோட எல்லாரையும் வந்து பார்க்கணும்? ஒருத்தன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செஞ்சானோ ஒரு தவறு நமக்கு பண்ணிட்டா அதை ஏன் நம்ம உள்ள வச்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு அவனை பகையாளியா பார்க்கணும்? அவனை அன்னைக்கே மன்னிச்சு அவனுக்கு நம்ம வீட்டுக்கு அவனை கூப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்களேன், சூடா ஒரு காஃபி ஒரு டீ கொடுங்களேன், இன்முகத்தோட அவனை அதை பத்தி ஞாபகமே படுத்தாம சிரிச்சு பேசுங்களேன். தன் நெஞ்சறிவது பொய்யாக்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அவன் செய்த செய்கையே அவனை கொல்லும். நீ அவனை வந்து கொல்லணும்னு அவசியம் இல்லை. அவனை கூப்பிட்டு வச்சு உன் வீட்டுல ஒரு விருந்து போடுங்களேன், ஒரு சூட ஒரு காஃபி ஒரு டீ கொடுங்களேன், அன்பு பாராட்டுங்களேன், அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்களேன், கை குலுக்குங்களேன். அவன் செஞ்ச பகமையே அவனுக்கு சொல்லாமலேயே நீங்க அவனை அன்பு பாராட்டுங்கள். அவன் செய்த அந்த குற்றமே அவனை கொல்லும். இதைத்தானே ஆபிரகாம் லிங்கன் செஞ்சாரு. அதனால் தானே இன்னைக்கு அவருக்கு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பகையாளிகளை நாம் பாராட்டுவோமே, பகைமை பாராட்டாமல் அன்பு பாராட்டுவோமே. இன்னைக்கு இயேசு பிரானுடைய மரண நாள், அவளை சிலுவையில் அறையப்பட்ட நாள், குரூசிபிகேஷன் டே, குட் ஃப்ரைடே. அவருடைய இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருடைய பாவங்களுக்காக அவருடைய உயிரையே கொடுத்தாரு. அதனால்தானே அவர் உலகளவில் பெருமளவில் வழங்கப்படுகிற வழிபடப்படுகின்ற கடவுள்கள்ல முதலாவதா நிற்கிறாரு. நான் இன்னைக்கு இங்க மதத்தை பத்தி பேசல. உலகளவுல அதிகமான கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றுகிற கடவுள் இயேசு பிரான். ஸோ இயேசுவும் அகிம்சையை தான் கையில் எடுத்தார். தன்னுடைய எதிரிகளை நேசிக்க சொன்னார். தன்னுடைய பகையாளிகளுக்கு அன்பு பாராட்ட சொன்னாரு. அதை நாம் செய்வோம். அதை நாம் செய்வதனால் நாமும் பயன்பெறுவோம். நம்முடைய பகையாளியும் மனம் திரும்புவான். இதுவரை பொறுமையோடு கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலி காட்சியினை ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.